எல்லா உணர்வுகளுக்கும் அடிப்படையான சக்தியை தரக்கூடியது தைரியம் தான். அதனாலதான் அதை நீர் கோப்பா சொல்றாங்க, சிவத்து கோப்பா சொல்றாங்க. எல்லாத்தையும் இயக்குறது தைரியம் தான். தைரியம் இல்லாம எந்த செயலும் செய்ய முடியாது. இன்றைய இறை உணர்வுக்கு இரையாற்றல் பகிர்தலுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இன்றைய தலைப்புல தைரியத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுவோம். எல்லா உணர்வுகளுக்கும் அடிப்படையான சக்தியை தரக்கூடியது தைரியம் தான். அதனாலதான் அதை நீர் கோப்பா சொல்றாங்க, சிவத்து கோப்பா சொல்றாங்க. எல்லாத்தையும் இயக்குறது அதுதான், தைரியம் தான். தைரியம் இல்லாம எந்த செயலும் செய்ய முடியாது. எதை செய்யறதா இருந்தாலும் தைரியம் வேணும். அந்த தைரியம் நமக்கு உள்ள இருக்கிற உயிர் மூலாற்றலுக்கு அது ஒரு அடிப்படையான ஒரு குணம். பயம் என்பது என்னன்னா, தைரியம் இல்லாத போது நம்ம மனம் செய்யக்கூடிய முயற்சி. தைரியம் இல்லாத போது அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுன்னா, தைரியத்தை நம்ம மறக்கும் போது, தைரியத்தை நம்ம பயன்படுத்தாத போது வரக்கூடிய பிரச்சனை. சிறு வயதில் இருந்த இந்த சமூகம் அந்த நேரத்தில் அந்த சமூகத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கவங்க அந்த கட்டுப்பாட்டில் எல்லாரும் இருக்கணுங்கிறதுக்காக நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியையும் பயத்தையும் நம்மளுடைய இயல்பு தன்மையை அவங்க விரும்புறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் இயல்பா இருந்தா அங்க நான் பெரியவன் சின்னவன் அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது. இந்த பெரியவன் சின்னவன் பிரச்சனை இங்கிருந்து வருதுன்னா அது இயற்கையோட நியதி. அதாவது வளமான பகுதியில் இருக்கவங்க எல்லா விதமான பலன்களை பெற்றவங்களா இருப்பாங்க. எல்லா கலைகளும் இங்கே வளர்ந்துருக்கும், எல்லாம் சிறப்பாக இருக்கும். இது நம்ம வரலாறு சொல்லுது. வளமற்ற பகுதியில் இருக்கவங்க அந்த தன்னுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க இடம் பெயர்றாங்க. அப்போ மற்ற இடங்கள்ல இருக்கிற வளமான ஆட்கள் அவங்கள வரவேற்று அவங்களுக்கு உதவி செய்யும் போது அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இதைத்தான் நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவை எப்படி உருவாச்சு, இந்த வல்லரசுகள் எப்படி உருவாச்சு, எல்லா வல்லரசும் எப்படி உருவாச்சுங்கிறத நம்மளுடைய வரலாறு சொல்லுகிறது. வளமான பகுதியில் இருக்கவங்க தன்னை தற்காத்துக்கிறதுக்கான விஷயங்களை அவங்க பெருசாக அதில் கவனம் செலுத்துறது இல்லை. அவங்க வீரங்கிற அளவில் தான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, தங்களுடைய தைரியத்தை. ஆனால் மற்றவங்க அதை ஆக்கிரமிப்பு பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனுடைய விளைவுகளாக நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது. இன்னும் இன்னும் அது வேற வடிவம் எடுத்திருக்கு. இப்போ டெக்னாலஜி வடிவத்தில் எல்லாரையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க, பயத்தை உருவாக்க பார்க்குறாங்க. இந்த உலகத்தை பல ஆயிரம் முறை அழிக்கக்கூடிய அணுகுண்டுகளை கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமான போக்காக தான் இருக்க ஒழிய இதில் எதுவும் அறிவுபூர்வமான விஷயங்கள் இல்லை. ஆனால் இதைத்தான் அறிவியல் சொல்கிறோம். நம்ம மையத்தை நோக்கி கொண்டு போகிறது, சூழலை பாதுகாக்கிறது, எல்லாரும் நலமாக வாழணும், பிற உயிர்கள் எல்லா உயிர்களும் நலமாக வாழணுங்கிறத நோக்கி கொண்டு போகிறது தான் அறிவியலாக இருக்கும். ஆனால் இப்போ அறிவியல் சொல்லிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அது விட்டுங்க. அவங்கள போக்கு ஒரு கட்டத்தில் திரும்பிடும். ஆனால் எல்லாருடைய தேவையும் ஒன்று தான், அன்பு தான் எல்லாருக்கும் தேவை. எல்லாரும் ஒரே விஷயத்துக்காகத்தான் பல்வேறு வகையில் முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சிகள் தான் அவங்களுடைய துன்பத்துக்கு காரணமாக இருக்கு. ஏன்னா இந்த முயற்சி பூரா இந்த சமூக மனத்துல அனுபவ அறிவு படிப்பறிவுல தான் வருது. அனுபவ அறிவு படிப்பறிவுங்கிறது இந்த காலத்துல அந்த தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தனக்கு எந்த உதவியும் இல்லைன்னு நினைக்கிறவங்க, அனாதை மனநிலையில் இருக்கவங்க தான் அந்த வெறுப்பு, கோபம், பயம், கவலை, பொறாமை, பேராசை, சுயநலம் அதற்கு ஆட்படுறாங்க. தனக்குள்ள அந்த இரையாற்றல் இருக்கு, அது தன்னை பாதுகாக்க போதுமானது அப்படிங்கிற நிலையில புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இந்த மாதிரி வன்முறை கருவிகள் தேவையில்லை.
மீண்டும் உலகம் அந்த நிலைக்கு வரும். ஏன்னா வந்து ஒரு இதுதான் வந்து இதை விரும்பி தான் இறைவன் வந்து நம்மளை வந்து பலவீனமான ஒரு குழந்தையா படைச்சான். நம்ம ஒரு பெரிய அனுபவங்களை பார்க்கணும், ஒரு விளையாட்டை, அதே நேரத்தில் தான் படைச்ச அந்த மனிதனுக்கு எல்லா விதமான அனுபவங்களும் வேணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குனது தான் இந்த கேடுகள் எல்லாம். இது ஒரு வகையில் நல்லதுதான். நேற்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது தைரியங்கிறது வந்து பற்றி பேசும்போது என்னென்னா பயம் கூட சில நேரத்தில் பயன்படும் சொல்கிறோம். அதை பற்றி நேற்று நண்பர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சில நேரத்தில் பிரசவத்தின் போது வந்து குழந்தைகள் வெளியே வர்றது இதாகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பெண்ணுக்கு வந்து முக்கிய வெளியேற்றுறதுக்கு தெரியல, ஏதோ ஒரு இறுக்கத்தில் பயத்து இதில் இருக்காங்க, குழப்பத்தில் இருக்காங்கன்னா அந்த நேரத்தில் இந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி இருந்துக்கிட்டு அவங்களுக்கு கோபத்தை விட்டுவாங்க அல்லது பயத்தை விட்டுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணத்தை வந்து இந்த உணர்வுகளை வந்து அதிகப்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க, திட்டுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா அவங்க அந்த கோபத்தில் அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த கோபம் இருக்கு பாருங்க, கோபமும் அந்த உணர்வு மாற்றமும் அது வந்து அவங்களுடைய உடல்ல வந்து அற்புதமான மாற்றத்தை உருவாக்கும். குழந்தை இயல்பாக வந்துடும். இதை நீங்கள் அந்த காலத்தில் பெரியவங்க இதை ஒரு டெக்னிக்காக பயன்படுத்துவாங்க. இதே மாதிரி பயம்ங்கிறது சில விஷயங்கள் தேவை அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. என்னென்னா அடுத்தவங்களுக்கு துன்பத்துக்கு கொடுக்கறதுக்கு, தன்னுடைய மையத்தை விட்டு விலகிறதுக்கு, இதுக்கு தான் வந்து பயப்படணும். நம்ம மையத்தை நோக்கி போகிறதுக்கு நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் இதை இரையச்சம் சொல்லுவாங்க. இரையச்சம்ங்கிறது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம மையத்தை விட்டு வெளியேறிடுவோமோ அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வோட நமக்குள்ள இருக்கிற மையத்தை நோக்கி ஆழமாக பற்றி கொள்வது, நம்முடைய இயல்பான குணங்களை மேலும் மேலும் அதிகப்படுத்திக்கிறது. இதுக்கான அச்சத்தை தான் நம்ம இரையச்சம் சொல்கிறோம். இரையச்சம்னா எங்கேயோ ஒருத்தர் தான் நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்தில் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை நம்ம விடாமல் இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். அந்த கவனத்தை இரையச்சம் சொல்லுவாங்க. அது கவனம் அல்லது விழிப்புணர்வுங்கிற வார்த்தைகள் கூட சொல்லலாம். நல்லது நண்பர்களே, இந்த வாரம் வந்து நம்ம இந்த இந்த டாபிக் போகட்டும். தைரியங்கிறத பற்றி பேசுவோம். நான் எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் உங்கள்கிட்ட கலந்துக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த நேரத்தில் கேட்டுக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் தேவைன்னா என்னுடைய பர்சனல் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் பேசுகிறதுனா பேசுங்க. ஏன்னா இங்கே கலந்துக்கிறவங்கள விட இதை கவனிக்கிறவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்க நிறைய பேர். அவங்களுக்கு இந்த சூழல்கள் காரணமாக வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஒரு விதமான தொடர்பை இந்த குழுவோடு வச்சுக்கிட்டா அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு வச்சுங்க. நீங்களும் வந்து இந்த முடியலைன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள்லையாவது கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்லது நண்பர்களே, இன்றைய ஆற்றல் பயிர்களை தொடங்கலாம். மென்மையாக கண்களை மூடிக்குங்க, தளர்வாக அமருங்கள். மனமும் உடலும் வாய்க்கிற தன்மையில் இருக்கட்டும், கொடுக்கிற தன்மையில் இருக்கட்டும். துவங்கலாம்.
நன்றி நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகிர்தலில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி. நம்ம இந்த விஷயங்களை இங்கே பேசும்போது பேசுவதற்கு எளிமையாக இருக்கு. ஆனால் அதை நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்களை சந்திப்போம், நிறைய சந்தேகங்கள் வரும். அதை அதை வந்து நம்ம பேசுவோம். அதை எல்லாரும் கலந்து பேசி அதை வந்து ஒரு சரியான